விலக ஆனந்தம் நம் உள்ளத்தில் மலரச் செய்தது திருவாசகத்தின் அருள். மணிவாசகர் சொற்கள் தேனினும் இனிமை என்றும் நமக்கு வழிகாட்டும். ஒளி விழும் நெறி தொலைந்த மனதிற்கு தாங்காய், இருள் சூழ்ந்த வாழ்விற்கு விளக்காய், எல்லையற்ற அமைதியை அருளும் அற்புதல் திருவாசகத்தின் 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 பிறவியின் பந்தங்கள் கரைந்து துன்பங்கள் எல்லாம் விலக ஆனந்தம் நம் உள்ளத்தில் மலரச் செய்தது திருவாசகத்தின் அருள். மணிவாசகர் சொற்கள் தேனினும் இனிமை என்றும் நமக்கு வழிகாட்டும். ஒளிவிடும் நெறி தொலைந்த மனதிற்கு தாங்காய், இருள் சூழ்ந்த வாழ்விற்கு விளக்காய், எல்லையற்ற அமைதியை அருளும் அற்புதம் திருவாசகத்தின் 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 நமச்சிவாய வாரல்கள் என நாவிலே சுடும் முதல் நெருப்பு, அவையிலே சொல்லும் வேதங்கள் எல்லாம் அறிவை அழைக்கும் அருள் திருப்பு. சிவபுராணம் ஒரு சுகபுராணம், உணர்வுகள் உருகும் உளமொழியானம். மூவர்க்கு முதல்வன் என பாட்டு பிறந்தது, முழு பிரபஞ்சமும் அதிலே மறைந்தது. விண்ணில் பறந்த ஒளி போலவே வெறும் சொல் அல்ல அது வெகு நிலையிலே, சொல்லில் தொடங்கும் ஆனந்த வள்ளல், சொல்லாமல் நிறைந்தே நெஞ்சில் நிலவல். விண்ணில் பறந்த ஒளி போலவே வெறும் சொல் அல்ல அது வெகு நிலையிலே, சொல்லில் தொடங்கும் ஆனந்த வள்ளல், சொல்லாமல் நிறைந்தே நெஞ்சில் நிலவல்.
அகவாய் எழுந்தது அகண்ட ஒளி, அருளின் வழியில் உருகிய மொழி. மனத்துள் மனமே தனை மறந்து மறையாய் விளங்கும் கீர்த்தி திரு அகவல். ஒளி முடிவான் நிலா தோன்ற உணர்வுகள் அன்றி உயிர் துஞ்ச துன்னி நிறைந்த தூய்மையின் புனிதம். சுடரேன ஒளிக்கும் சிவபுரம், முக்கணும் மூர்த்தியும் மொத்தமாய் தெரிந்தது. முழு உருவும் நம் உள்ளத்தில் பொலிந்தது. அருளிலின் வழியே அகமெனும் ஆலயத்தில் அமர்ந்தாம் அவர் அணுவிலும் பெருமனா. தியானத்தின் தீபம் ஒளிர நெஞ்சத்துள் திருவருள் தோன்றும் காட்சியில் நாடா நிலையில் நின்று வெந்தழல் போல நடப்பதே ஆனந்த நாதமாக. கீர்த்தி திரு அகவல் ஒரு தேவி சிந்தனை, சிவனுடன் நம்மை ஒன்றாக்கும் உள்மொழி. உடம்பும் உயிரும் உந்தனாக உருக உயிரின் நிழலை உருக்கிவிடும் நனிபதி. முக்கணும் மூர்த்தியும் மொத்தமாய் தெரிந்தது. முழு உருவும் நம் உள்ளத்தில் பொலிந்தது. அருளினின் வழியே அகமெனும் ஆலயத்தில் அமர்ந்தான் அவன் அணுவிலும் பெருவனா. அண்டம் கடந்த அந்த அருளுருவம் அறிய ஒண்டாததோர் அழகும் ஒளியுமாம். மனதின் எல்லை மீறி நிறைந்திடும் சிவம். மறைதான் கண்டாலும் முழுமையில்லைய அவன். பரமான பேரொளி பசுந்தேவாய் பாயா. பாவக்கரை சோர நமக்குள் வந்து நிறைந்தான். விண்மண்ணில் தோன்றும் பொருட்கள் அனைத்திலும் வீணல்ல சிவமே அதில் மெய் பொருளாக விளங்கும். திருவண்டம் தாண்டி நின்ற தீரு வடிவம். திருமூலம் கூட துளியளவும் சொல்லாதே. மாணிக்க வாசகர் உருகிய வார்த்தையில் மறைந்த தெய்வம் நம்மை வெளிக்கொணரும். சுடரொளி கதிர்கள் சுழியாய் நீரோடு சுழன்ற அண்டம் சுட்டிடும் அவன் பாதம். மாதவ தூய்மை நிறைந்த மனத்தில் வசிப்பதே அந்த திருவண்ட பகுதி.